Hi guys, welcome back to my page Saral. 9 மணிக்கு அப்புறமா தான் என்னோடய டே ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது பர்ஃபெக்டாக இது இப்படி தான் அப்படி தான் எல்லாம் டெய்லி அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி என்னோடய ரியல் லைஃப் ரொட்டீன் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னெல்லாம் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன், கொஞ்சம் செல்ஃப் கேர், கொஞ்சம் வீட்டு வேலை, கொஞ்சம் ப்ரிப் ஒர்க் அப்படின்னு எல்லாமே இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து சண்டேவோட ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து அப்பா வீட்டுக்கு வந்திருந்தாங்க ரொம்ப நாள் கழித்து. ஸோ வீட்டில் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க, வீட்டில் விளைஞ்சது எல்லாமே. ஸோ என்னெல்லாம் சொல்கிறேன், இது வந்து நெய். அம்மா சபரிமலை போயிருந்தாங்க ரீசெண்டாக. ஸோ பிரசாதமும் சேர்த்து கொடுத்து விட்டுருந்தாங்க, நெய். அதுக்கப்புறமா தென்னை மரம் வீட்டில் ஒரு 2-3 எண்ணெய் இருக்குது. ஸோ வரும்போதெல்லாம் தேங்காய் டிஃபால்ட்டாக வந்துடும். அப்புறம் வீட்டில் என்னெல்லாம் காய் இருக்கோ அதுவும் வந்துடும். அதுக்கப்புறமா இது வந்து அரவணை பாயசம், தேங்காய். அதுக்கப்புறமா இது வந்து பப்பாயா ஸோ இருந்தது. ஸோ அதுவும் 2 கொடுத்து விட்ருக்காங்க. மோஸ்ட்லி தேங்காய் நிறையா கொடுத்து விட்ருவாங்க. இந்த தடவை கொஞ்சம் நிறையாவே கொடுத்து விட்டாங்க. இது வந்து தேன். அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, தேன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக தேன் கிடைக்கும்போது அதை அப்பா கேட்பாங்க, வேணுமான்னு கேட்பாங்க. வேணும்னா அப்பாட்ட சொல்லுவேன், அப்பா வரும்போது வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது வந்து மஞ்சள் பூசணிக்காய். இதோட கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். சூப்பராக வந்திருந்தது. ஸோ வீட்டில் நிறைய எடுத்திருந்தாங்க. ஸோ 2ஆவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ இதை வச்சு இனி நிறைய ரெசிபீஸ் இனிமேல் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணணும், ட்ரை பண்ணணும். ஒரு 4-5 நிறைய தேங்காய், அதுக்கப்புறமா 2 பெரிய மஞ்சள் பூசணிக்காய், அதுக்கப்புறமா பப்பாயா. ஸோ இதெல்லாம் தான் வீட்டில் இந்த தடவை விளைஞ்சது. ஸோ அதெல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. கூட அப்பாவோட தேன், சபரிமலை பிரசாதம். ஸோ இதெல்லாம் தான். அதுக்கப்புறமா வரும்போது நிறைய ஃப்ரூட்ஸ் அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஃப்ரூட் பாஸ்கெட்டே ஃபுல் ஆயிடுச்சு. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸும் அப்பா கொண்டு வந்தாங்க. ஸோ அப்பா கிளம்பியாச்சு. ஸோ இதோட சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து வீட்டில் இருக்கும்போது நான் அக்கா பையனை அவன் வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தேன். ஸோ நான் ஆக்சுவலி பிளான் பண்ணதை நான் வீட்டுக்கு போகணும், போய் அப்படி ப்ளக் பண்ணுற மாதிரி எடுத்து ஒரு வீடியோ எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் சம்பவம் என்னால் போக முடியலை. ஸோ அவன் எடுத்ததை நான் அதில் ஆட் பண்ணுறேன். அப்படி அந்த டே ஃபினிஷ் ஆச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சதும் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நான் அன்றைக்கி ப்ரிப்பேர்டாக இல்லை. ஆஃப்டர் பாப்பா அனுப்புனதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். பட் இந்த ஃப்ளவர்ஸை பார்த்ததும் எனக்கு அந்த கிளிப்பிங்ஸ் இருக்க முடியல. எவ்வளோ ஃப்ளவர்ஸ் பாருங்களேன், பியூட்டிஃபுல்லாக இருந்ததில்ல. அந்த டே பார்க்கும்போதே ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. எல்லா வேலையும் முடிச்சாச்சுன்னா பேசிக்கான வேலையும் முடிச்சாச்சு. ஹஸ்பண்டே அனுப்பியாச்சு, பாப்பாவையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. நான் சாப்பிட்டேன். கிச்சனில் கொஞ்சம் ஒதுக்கிட்டு விசல்ஸ் எல்லாம் கழுவி எல்லாம் நீட்டாக வச்சாச்சு. மற்றது எதுவுமே செய்யலை. ஓகே, சரி, இனி இது என்னோடய டே. ஆக்சுவலான என்னோடய டே ஸ்டார்ட் ஆகுது. மற்ற சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இந்த நான் போன தடவை சொல்லியிருப்பேன், இந்த ஹேர் பேண்டு போன தடவை போடும்போது ஃபஸ்ட் டைம் போடுறேன், ஆனால் கரெக்டாக போட்டேன். ஆனால் இந்த தடவை போடும்போது ஆக்சுவலி அது எப்படி போடணுன்னே நான் மறந்துட்டேன். இந்த எப்படி கரெக்டாக ஃப்ரண்ட்டில் வரும், எப்படி போடணுன்னு 2 நிமிஷம் யோசித்து தான் நான் போட்டேன். போட்டு முடிச்சுட்டு எப்பவும் போல் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன். ஃபஸ்ட்டு அந்த இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா, ஒரு மில்க் ஷேக் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 10 டேஸ், அப்ராக்சிமேட்லி 10 டேஸாக டெய்லி குடிச்சிட்ருக்கேன். ஒரு 11 o'clock. என்னை போன தடவை பீரியட்ஸ் முடிஞ்சு அந்த டைமில் எனக்கு ரொம்ப வீக்கான மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. யூஸ்வலி நான் என்ன பண்ணுவேன்னா, பசிச்சா சாப்பிடுவேன், அவ்வளோதான். நடுவில் இந்த சும்மா சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. 2வது அவ்வளோதான் சாப்பிடுவேன். மற்ற டைமில் எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன். எனக்குன்னு இது பண்ணணும், அது பண்ணணும்னு என்னையே நான் கேர் பண்ணிக்கிறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. பாப்பாவுக்கு எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கா ஃபுட்டு அப்படிங்கிறது 1க்கு 2 தடவை க்ராஸ் செக் பண்ணி இப்போ கொடுக்குறேன். ஆனால் எனக்கு அதை பண்ணுறேன்னாங்கிறது டவுட் ஆச்சு. ஸோ அந்த மில்க் ஷேக் ஒரு 11-11:30க்கு டெய்லி இப்போ கொஞ்சம் கொடுத்துட்ருக்கேன், ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கூடவே இந்த மில்க் ட்ராப்ஸ் நம்ம காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வாங்கி இது ஹாஃப் பாட்டில் ஆயிடுச்சு. எனக்கு இது பார்க்கும் ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கு, ஆனால் பாட்டில் காலியாகுதே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது. ஸோ எல்லா வேலையும் அப்படி போட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபினிஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னை கொஞ்ச நாளாக எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. பட்டு உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுமாங்கிறது எனக்கு தெரியலை. எனக்கு ரொம்ப பெருசாக
வித்தியாசமெல்லாம் எனக்கு தெரியல. உங்களில் யாராவது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து இந்த வீடியோ பார்க்கும்போது என்னோடய ஃபேஸில் நான் அப்போ இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் ட்ரை பண்ணுறேன்ல, இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள். அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே அப்படின்னது. 2வது நான் பண்ணுற ரொட்டீனில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். அதை நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். ஃபைனல் டச்சாக இந்த வில்வாவோட லிப் பாம், வாவ் சூப்பராக இருந்தது. இதை விட அந்த புதுசாக வந்திருக்குல லிப் பாம், அந்த என்னது க்ரீம் பண்ணோடது, அது ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அது அந்த டைமில் வாங்கணும்னு தோணலை. இப்போ நெக்ஸ்ட் டைம் இது முடியுதோ இல்லையோ அடுத்த தடவை ஸ்டோர் விசிட் பண்ணும்போது அந்த க்ரீம் பண்ணோட லிப் பாம் வாங்கணுன்னு இது ஒவ்வொரு தடவை லிப் பாம் போடும்போதும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த கம்மல் நான் போன தடவை வீடியோவில் எண்டிங்கில் காமிச்சிருப்பேன். நான் சரவணா ஸ்டோரில் போய் ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் கோல்டை கழட்டி வச்சுட்டு இது இப்போ போட்டு ஒரு 2-3 நாளாக சுற்றிட்டுருக்கேன். கழட்டி வைக்கணும், இல்லைன்னா அதோட கலர் போச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. ஸோ ஃபைனலாக மில்க் ஷேக்கு முடிச்சு ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிஞ்சு இனி அடுத்த சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவோட ஒயிட் ட்ரெஸ் இருந்தது, அது தனியாக தான் வாஷ் பண்ணுவேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு லாண்ட்ரி ஃபஸ்ட்டு போட்டுடலாம், அது டைம் ஆகுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அது வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு சைடில் மற்ற வேலையெல்லாம் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்து துணி காய போட்டிருந்தேன். காய போட்டதை இப்போ ஒரு எடுத்து உள்ளே வச்சுருந்தேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு மடித்து வச்சிடலாம், அப்புறம் காய வைக்கும்போது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து அதை ஃபோல்ட் பண்ணி எல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் என்னென்னா பாப்பா யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கீழே ஷெல்ஃபில் தான் வைப்பேன். ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி எங்கெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் பண்ணி அந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா இங்கே பெட்ரூமில் க்வில்ட் எல்லாம் எதுவுமே எடுத்து வைக்கல. ஸோ அதையும் பண்ணியாச்சுன்னா மேக்ஸிமம் மேலே வேலை இல்லை, எல்லா வேலையும் முடிஞ்சு அப்புறம் துணி காய போடுற வேலை தான். ஸோ இது கையோடு இது முடிச்சிடலாம், இல்லைன்னா ரொம்ப பார்க்கவே இதாக இருக்குன்னு சொல்லி அதையும் பாப்பாவோடது எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது பேருக்கு தான் இதில் வந்து பாப்பாவுக்கு தனியாக ஒரு பெட்டு. ஆனால் மோஸ்ட்லி அவள் என் கையை பிடிச்சிட்டு என்னை ஹக் பண்ணிகிட்டே தான் தூங்குவா, இல்லைன்னா இந்த பக்கம் எங்கள் கூட வந்து படுத்துருவா. ஆனால் அவளுக்கு ஒரு ஆசை, அவளுக்கு தனியாக படுக்கணும்னு ஒரு ஆசையாகவும் இருக்குது. ஆனால் தூங்கும்போது என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கும், அவளுக்கு மனசு இல்லை. சரி அவளுக்கு பிடிச்ச மாதிரியே கொஞ்சம் இருக்கட்டும், எங்களுக்கும் சரி அவள் பக்கத்துலேயே இருந்தால் அவள் கரெக்டாக தூங்குறாளா இல்லையான்னு எனக்கும் செக் பண்ணிக்க கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பக்கத்துலேயே ஒரு குட்டி கட்டில் போட்டு மெத்தை வாங்கி போட்டு அவளுக்கு செட் பண்ணி கொடுத்தோம். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா அவளுக்கு பண்ணணும், எல்லாமே செப்பரேட் ரூமில் எல்லாம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே செட் பண்ணி கொடுக்கணும். அப்புறமா எங்களோட எல்லாமே முடிஞ்சு பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து நேற்று அப்பா வரும்போதே அம்மா கொடுத்துட்ருந்தாங்க. லாஸ்ட் இயர் வந்து எங்களுக்கு 2 பேத்துக்குமே 10th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அம்மா ஒரு பட்டு சாரீ கொடுத்து விட்டுருந்தாங்க, மாமியார் ஒரு பட்டு சாரீ வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து அம்மா வாங்கி கொடுத்தது. இப்போ தான் வர முடிஞ்சுது அப்பானால, என்னாலையும் போக முடியல. ஸோ கொடுத்து விட்டுருந்தாங்க. இந்த கலர் என்கிட்ட இல்லவே இல்லை, எல்லோ கலர். ரொம்ப வருஷமாக இல்லை, தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த எல்லோ கலரில் எனக்கு ஒரு பட்டு வேணும், இல்லை மஸ்டர்ட் எல்லோவில் வேணும்னு. கரெக்டாக அம்மா கேட்டாங்க. ஸோ இந்த கலர் தான் இல்லைன்னு சொன்னேன். கரெக்டாக மஸ்டர்ட் எல்லோவில் எனக்கு ஒரு சாரீ அமைஞ்சுது. ரொம்ப ஹாப்பி. இது எப்போ வேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஈகர்லி வெயிட்டிங். ஸோ வரலட்சுமி நோன்பு அடுத்து வருது. ஸோ அதுக்கு வேர் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஓகே பார்க்கலாம். ப்ளவுஸு ஒன்று க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ அது பண்ணிடலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். முடிச்சுட்டு கீழே வந்துட்டு அடுத்த இந்த வாரத்துக்கு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ், ஸோ அந்த மாதிரி சின்ன குக்கிங் வீடியோஸ் தனியாக ஒரு சேனலில் போகுது சொன்னீங்களே, ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ரெசிபிஸ் என்னெல்லாம் பண்ணலாம், பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சின்ன ப்ரிப் ஒர்க் என்னெல்லாம் வேணுங்கிறது ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி எழுதி வச்சுருவேன். அப்போ தான் எனக்கு பண்ணுறதுக்கு யோசிக்கும் போது டக்குன்னு அந்த புக் எடுத்து பார்த்தா இதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு பார்த்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு ஈவினிங் வந்ததுக்கப்புறமா சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி வச்சுட்டேன். இது எழுதும்போதே
எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இப்போ பிளான் பண்ணி எழுதும்போதே பிளான் பண்ணிட்டேன். ஸோ பாப்பாவுக்கு வரும்போது இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி கொடுக்கணும். ஒரு வீடியோ எடுத்து முடிச்சிடலாம், ரெசிபி வீடியோவும் எடுத்துடலாம்னு சொல்லி எழுதும்போதே பிளான் பண்ணிட்டேன். முடிச்சுட்டு பாப்பா வந்துட்டா. அவளுக்கு வந்து இந்த ரெசிபி தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருந்தேன். கம்பு உருண்டையும் தேங்காய் பால். ஸோ சூப்பராக வந்தது, எம்மியாக டேஸ்டியாக இருந்தது. பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. ஸோ அதோட எங்கள் வீடியோ ஃபினிஷ் ஆகுது. ஸோ இந்த வீடியோ இதுவரை பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனி அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ வர பார்க்கலாம். See you then. Tata bye.